துக்கத்தோட சொல்லுவீங்களா, சந்தோஷத்தோட சொல்லுவீங்களா? நான் கணவன் மனைவியாக இணைந்து ஒன்றாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் பிள்ளையோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து கர்த்தரை துதிக்கிறேன். என் தாயோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். சபையாரோடு சேர்ந்து நான் ஒன்றாக இணைந்து கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா அவருக்கு தான் துதியும் கனமும் மகிமை எல்லாம். ஏன்னா அவரை போல தெய்வம் இல்லை, அவரை போல நேசிக்கிறவர் இல்லை, அவரை போல ஆதரவு கொடுக்கிறவர் இல்லை, அவரை போல என்ன பாதுகாக்கிறவர் யாருமே இல்லை. அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு அவயத்திலும் கர்த்தர் இருப்பார். ஒவ்வொரு அவயவத்தையும் கர்த்தர் பலப்படுத்துவார். ஏன் தெரியுங்களா? சரீரம் பலவீனப்படுது. அந்த பலவீனப்பட்ட சரீரமும் கர்த்தரை துதிக்கணும். அது துதிச்சாதான் அந்த அவயவம் பலன் பெறும். ஆமென். எப்படி இந்த கையை துதிக்கும், எப்படி இந்த கால் துதிக்கும், எப்படி இந்த கண்ணு துதிக்கும், எப்படி இந்த செவி துதிக்கும். எஸ், ஒரு காதுக்கு வலி வந்தா என்ன ஆகுது? சரீரம் முழுவதும் பாதிக்க ஏன் படணும்? இந்த காது மட்டும்தான் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கணும். இந்த கண்ணு மட்டும் பலவீனமாச்சுன்னா என்ன ஆகுது? கண்ணு வலி வந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் பலவீனப்படுது. அப்போ ஒரு அவயவம் நீங்க வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுனா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆண்டவருக்கு நன்றி சொன்னா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொன்னா, ஒரு தெளிந்த புத்தியோடு நன்றி சொன்னா, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நன்றி சொன்னா, உங்க அவயவெல்லாம் கர்த்தரை துதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அவயவம் இப்போ பலவீனப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க? உங்க அவயவம் எது பலவீனப்பட்டிருக்கு? செக் பண்ணி. ஏன் ஒன்று மறந்துட்டீங்களா? உங்க அவயவம் மேலே பலவீனப்பட்டிருக்குன்னு. திடீர்னு பார்த்தா கண்ணு தெரியாம போகுது, திடீர்னு பார்த்தா கை வேலை செய்ய மாட்டேங்குது, திடீர்னு பார்த்தா காலு வேலை செய்ய மாட்டேங்குது. நான் நினைச்சேன், ஒரு பலவீனத்தை கொடுத்து ஆண்டவர் வீட்டில் அமர்றதுக்கோ, இல்லை நீ படுக்கையிலேயே படுத்துட்டு இருக்கிறதுக்கோ, நீ இல்லை நெருக்கத்தில் இருக்கிறதுக்காக அந்த பலவீனத்தை கொடுக்கல. நீ கர்த்தரை துதிக்கும்படி உயர்த்தும்படி தான் அந்த பலவீனம். ஏன் தெரியுமா நமக்கு பலவீனம் வருது? அது கர்த்தரை துதிக்கல, அது இன்னும் உயர்த்தல, அவரை இன்னும் புகழல, அவரை இன்னும் நேசிக்கல. அதனால தான் இப்படியே அந்த கட்டிலேயே உட்காந்துருக்கிறீங்க.